நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கு பிடியாணை. இரட்டுக்கரைகளுடன் வீடொன்றில் கண்டெடுக்கப்பட்டுள்ள சடலம். இலங்கையில் இடம்பெற்ற அநீதிக்கு சர்வதேச விசாரணை மட்டுமே தீர்வு. சொகுசு பேருந்துகளில் குறைபாடுகள் காணப்பட்டால் அறிவிக்கலாம். விகாரைக்கு சொந்தமான நிலத்தை விகாரைக்கு கொடுப்போம். ராஜபக்சர்களை உள்ளடக்கிய கும்பலுக்கு எதிராக திரும்பிய ரணில். படகில் இந்தியா நுழைய முயன்ற 2 இலங்கையர்கள் கைது. கொழும்பு போர்ட் சிட்டியில் நள்ளிரவு பயங்கரம். சீன நாட்டவரின் உடல் கண்டெடுப்பு. யாழ் செம்மணி புதைக்குழியில் மலை அங்கியுடன் சிறுவனின் எலும்புக்கூடு கண்டுபிடிப்பு. தமிழர் பகுதியில் மனைவியுடன் சென்ற இளைஞனுக்கு நடுவீதியில் நடந்த அசம்பாவிதம். தொழில் திணைக்களம் விடுத்துள்ள விசேட அறிவிப்பு. டெங்கு மரணங்கள் மேலும் உயர்வு. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கு பிடியாணை. யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடைபெற்று வரும் ஒரு வழக்கு தொடர்பாக கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் அவர் இன்று முன்னிலையாக தவறியதை அடுத்து இந்த பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அவரது பிணையாளர்களும் முன்னிலையாகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோட்டை போலீஸ் அதிகாரிகள் தங்கள் கடமைகளை ஆற்றிக் கொண்டிருந்த போது அவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இரட்டுக்கரைகளுடன் வீடொன்றில் கண்டெடுக்கப்பட்டுள்ள சடலம். போலீசார் தீவிர விசாரணை. கம்பகா கட்டுகஸ்தர பகுதியில் வீடொன்றிலிருந்து சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. போலீசாருக்கு நேற்று கிடைத்த தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட தேடுதலில் சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக கம்பகா போலீசார் தெரிவித்துள்ளனர். கட்டுகஸ்தர சேர்ந்த 60 வயதுடையவரே இவ்வாறு சடலமாக காணப்பட்டதாக அடையாளம் காணப்பட்டுள்ளார். இதன்போது சடலத்துக்கு அருகில் இரத்தக்கரைகள் காணப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து நீதவானின் விசாரணைக்கு பின்னர் பிரேத பரிசோதனைக்காக சடலம் கம்பகா வைத்தியசாலையின் பிரேத அறையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து கம்பகா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் இடம்பெற்ற அநீதிக்கு சர்வதேச விசாரணை மட்டுமே தீர்வு. யாழ் பல்கலை மாணவர் ஒன்றியம். இலங்கை அரசாங்கமானது ஒருபோதும் இலங்கையில் நடந்த அநீதிக்கு தீர்வினை வழங்காது. ஒரு சர்வதேச நீதி பொறிமுறை மூலமே இதற்கு தீர்வு கிட்டும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் பொருளாளர் கண்ணதாசன் சுடரோன் தெரிவித்துள்ளார். சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு அண்மையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வந்த உள்ள பொறிமுறை மூலம் இன்றைவரை எமக்கான நீதி கிடைக்கவில்லை. இங்கே செயற்படுகின்ற காணாமல் ஆக்கப்பட்டோரது அலுவலகம் சரி, அரசாங்கத்தின் நீதி பொறிமுறைகள் சரி, வெறும் தரவுகளை அறிக்கையிடும் வகையிலேயே அமைகிறது. அரசாங்கத்தின் இயந்திரமாக செயல்படும் நீதித்துறையினால் எமது பிரச்சினைகளுக்கான தீர்வினை ஒருபோதும் பெற்றுக் கொடுக்க முடியாது. ஒரு முறையான சர்வதேச பொறிமுறை ஊடாகவே மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கான தீர்வு கிடைக்க முடியும். 2010 ஆண்டு நீக்கப்பட்ட GSP வரிச்சலுகை மீண்டும் 2017 ஆண்டு ஐரோப்பிய ஒன்றியத்தால் இலங்கைக்கு வழங்கப்பட்டது. அதன்போது பயங்கரவாத தடை சட்டமானது நீக்கப்பட வேண்டும் என்பது ஐரோப்பிய ஒன்றியத்தின் கோரிக்கையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு வரை மக்களை அடக்குகின்ற பயங்கரவாத தடை சட்டம் உள்ளிட்ட விடயங்கள் நீக்கப்படவில்லை. இது இருக்கையில் ஐரோப்பிய ஒன்றியத்தினர் இங்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களை சரியாக சந்திக்காமல் செல்வது ஒரு கண்துடைப்பு விடயமாகவே பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் நாங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தை கேட்பது யாதெனில், இலங்கை அரசால் மேற்கொள்ளப்பட்ட அநீதியை இலங்கை அரசாங்கம் ஒருபோதும் தட்டி கேட்காது. எனவே இதற்கு முறையான ஒரு சர்வதேச பொறிமுறை செயற்படுத்தப்பட வேண்டும் என்றார். சொகுசு பேருந்துகளில் குறைபாடுகள் காணப்பட்டால் அறிவிக்கலாம். பொதுமக்களுக்கு வெளியான அறிவிப்பு. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவால் வழித்தட அனுமதி வழங்கப்பட்டு வடக்கு மாகாணத்திலிருந்து ஏனைய மாகாணங்களுக்கு சேவையில் ஈடுபடும் சொகுசு பேருந்துகளில் ஏதேனும் குறைபாடுகள் காணப்பட்டால் வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபைக்கு பொதுமக்கள் முறைப்பாடு செய்ய முடியும் என அதிகார சபையின் தலைவர் பொறியியலாளர் சு. விமலேஸ்வரன் தெரிவித்துள்ளார். அத்துடன் அதிகார சபையின் சோதனையின் அடிப்படையில் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் அனுமதி பெற்று
இடம்பெற்ற பேருந்து ஒன்றுக்கு 20,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவால் அனுமதி வழங்கப்பட்ட பேருந்துகளிலும் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் திடீர் பரிசோதகர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கமைவாக மன்னார் கட்பெட்டி வழித்தடத்தில் சேவையில் ஈடுபட்ட பேருந்தில் அதிகார சபையின் திடீர் பரிசோதகர்கள் சோதனைகளை மேற்கொண்டனர். இதன்போது குறித்த பேருந்து செல்லுபடியான வழித்தட அனுமதி பத்திரத்தை கொண்டிருக்கவில்லை என்பதுடன் பயணிகளுக்கு பயணச்சீட்டுகளும் வழங்கப்பட்டிருக்கவில்லை என்பது கண்டறியப்பட்டது. இக்குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அதிகார சபையால் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவுக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டது. இந்த முறைப்பாட்டுக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் முடிவில் உரிய அனுமதி நிபந்தனைகளை மீறியமைக்காக குறித்த பேருந்துக்கு 20,000 ரூபாய் நிர்வாக தண்டப்பணமாக விதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. எதிர்காலத்தில் இவ்வாறான சோதனை நடவடிக்கைகள் வடக்கு மாகாணம் முழுவதும் மேலும் தீவிரப்படுத்தப்படும். அண்மை காலமாக சில சொகுசு பேருந்துகளின் சேவைகள் தொடர்பில் பொதுமக்களிடமிருந்து பல்வேறு முறைப்பாடுகள் அதிகார சபைக்கு கிடைக்க பெற்றுள்ளன. குறிப்பாக பேருந்தின் ஆசனங்களை சரிப்படுத்த முடியாத நிலை காணப்படுதல், ஆசனங்களில் மூட்டைப்பூச்சி கடிக்கு உள்ளான சம்பவங்கள் மற்றும் குளிரூட்டி முறையாக செயற்படாமை போன்ற பல குறைபாடுகள் தொடர்பில் பயணிகள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். எனவே பயணிகள் இத்தகைய சொகுசு பேருந்துகளில் பயணம் செய்யும் போது மேற்கண்டவாறான குறைபாடுகளையோ அல்லது முறைகேடுகளையோ எதிர்கொண்டால் அதற்கான தகுந்த ஆதாரங்களுடன் 07190909000 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தமது முறைப்பாடுகளை தாமதமின்றி அனுப்பி வைக்க முடியும் எனவும் மேலும் தெரிவித்துள்ளார். விகாரைக்கு சொந்தமான நிலத்தை விகாரைக்கு கொடுப்போம். யாழில் புத்த சாசன அமைச்சர் அறிவிப்பு. மக்களுக்கு சொந்தமான நிலத்தை மக்களுக்கும் விகாரைக்கு சொந்தமான நிலத்தை விகாரைக்கும் பிரித்து கொடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறோம் என புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் பேராசிரியர் கினிதும சுனில் செனவி தெரிவித்தார். மிக விரைவில் எமது அதிகாரிகளுடன் மீண்டும் அப்பகுதிக்கு செல்வோம் என புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் குறிப்பிட்டார். மேலும் தெரிவிக்கையில் வலிகாமம் வடக்கு பிரதேசத்தில் அமைந்துள்ள தையிட்டி திச விகாரை தொடர்பான காணி விவகாரத்தில் அரசாங்கம் தற்போது விரிவான பேச்சுவார்த்தைகளை நடத்தி பெரியளவிலான பணிகளை மேற்கொண்டுள்ளது. அனைத்து தரப்பினரையும் அழைத்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளோம். குறிப்பாக நீதியமைச்சர் வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் எமது கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன், நான் ஆளுநர், மாவட்ட செயலாளர், பிரதேச செயலாளர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரையும் பாராளுமன்றத்திற்கும் எமது அமைச்சுக்கும் பலமுறை அழைத்து இந்த பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளோம். அத்துடன் அப்பகுதியின் காணி உரிமையாளர்களான மக்களையும் நாங்கள் நேரில் சந்தித்து பேசினோம். இந்த பேச்சுவார்த்தைகளின் விளைவாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு காணி அளவீட்டு பணிகளை மேற்கொள்வதற்காக அனைத்து அதிகாரிகளும் வலிகாமம் தையிட்டி பகுதிக்கு சென்றனர். ஆனால் அங்கு ஏற்பட்ட சிறிய சிக்கல் காரணமாக அதை முழுமையாக செய்ய முடியாமல் போனது. எங்களின் நோக்கம் என்னவென்றால் இந்த சிக்கல்கள் அனைத்தையும் தீர்த்து காணி உரிமையாளர்களான எமது அன்பிற்குரிய மக்களுக்கு சொந்தமான காணிகளை அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதே. அதே நேரம் 1972 ஆண்டின் காணி அளவீட்டு ஆவணங்களிலேயே இந்த விகாரை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. விகாரையின் ஜின்தோட்ட நந்தாராம நாயக்க தேரர் மிகவும் தெளிவான புரிதலோடு இருக்கிறார். அப்பகுதி மக்களோடு இணைந்து மிகவும் நல்லிணக்கத்தோடு பணியாற்றக்கூடிய ஒரு மதகுருவாக அவர் உள்ளார். நாங்கள் யாருக்கும் பாதிப்பை ஏற்படுத்த விரும்பவில்லை. மக்களுக்கு சொந்தமான நிலத்தை மக்களுக்கும் விகாரிக்கு சொந்தமான நிலத்தை விகாரைக்கும் பிரித்துக் கொடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறோம். மிக விரைவில் எமது அதிகாரிகளுடன் மீண்டும் அப்பகுதிக்கு செல்வோம். இன்று காலையும் இதுகுறித்து எமது அமைச்சின் செயலாளருடன் விவாதித்தேன். எனவே மக்களுக்கு சொந்தமான காணி மக்களுக்கு கிடைக்க வேண்டும், விகாரைக்குரிய காணி விகாரைக்கு கிடைக்க வேண்டும். இரு தரப்பினரிடையேயும் உண்மையான நல்லிணக்கம் ஏற்கனவே நிலவுகிறது. அரசியல் காரணங்களுக்காகவும் சுயநல அரசியல் தேவைகளுக்காகவும் அங்கு நல்லிணக்கம் இல்லை என்பது போன்ற தோற்றம் சித்தரிக்கப்படுகிறது. அந்த அரசியல் சுயநலன்களுக்கு பலியாகாமல் எமது மக்களுக்குரிய காணிகளையும் விகாரைக்குரிய காணிகளையும் சரியாக அளவீடு செய்து உரிய ஆவணங்களை மக்களிடம் ஒப்படைப்பதே எமது திட்டமாகும் என்றார். ராஜபக்சர்களை உள்ளடக்கிய கும்பலுக்கு எதிராக திரும்பிய ரணில் மைத்திரி யோசனைகள். உயர்நீதிமன்றங்களின் நீதியரசர்கள், முதன்மை நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் மேலும் சில சிறப்பு தொழில்முறை பணியாளர்களின் ஓய்வு பெறும் வயது வரம்பை நீட்டிப்பது தொடர்பாக அரசு கவனம் செலுத்தி வரும் நிலையில் அதற்கெதிராக திவாலான பலவீனமடைந்த எதிர்க்கட்சியினர் முன்னெடுத்து வரும் பிரசாரம் அவர்களுக்கே எதிர்விளைவாக மாறியுள்ளது. இந்த ஓய்வு பெறும் வயது வரம்பை நீட்டிப்பது குறித்து ஆய்வு செய்யும் நோக்கில் ரணில் மைத்திரி
ஆட்சி காலத்தில் விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருந்தது. 2016 நவம்பர் 19 அரசியலமைப்பு சபை என்ற பிரதான குழு அமைக்கப்பட்டதுடன் அதன் கீழ் 6 துணைக்குழுக்களும் நியமிக்கப்பட்டன. அவற்றில் நீதித்துறை தொடர்பான விடயங்களை ஆய்வு செய்வதற்காக தனிப்பட்ட துணைக்குழு ஒன்றும் அமைக்கப்பட்டது. அந்த துணைக்குழு அனைத்து நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 65ஆக நிர்ணயிக்க வேண்டும் என்றும், கீழ்நிலை நீதிமன்றங்களுக்கு புதிதாக நியமிக்கப்படும் நீதிபதிகளுக்கு தேவையான அனுபவத்தை பெற்றுக் கொடுக்க உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் ஓய்வு பெறும் வயதை 70ஆக உயர்த்த வேண்டும் என்றும் பரிந்துரைத்திருந்தது. எனினும் அந்த பரிந்துரைகள் தொடர்பாக மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கப்படாத காரணத்தால் நீதிமன்றங்களில் வழக்குகள் தாக்க முடியாத அளவிற்கு தேங்கியுள்ளன. அதற்கான தீர்வாக அறிவியல் அடிப்படையிலான அணுகுமுறைகளை தற்போதைய அரசு முன்னெடுத்து வரும் நிலையில் இதற்கு எதிராக பொய் பிரசாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 2016 ஆண்டில் ரணில் விக்ரமசிங்க, மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான அரசின் காலத்தில் அரசியலமைப்பு சீர்திருத்தங்களை ஆய்வு செய்வதற்காக பல துணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டன. அவற்றில் நீதித்துறை தொடர்பான துணைக்குழு நீதித்துறையின் செயல்திறனை மேம்படுத்தும் நோக்கில் பல பரிந்துரைகளை முன்வைத்தது. அந்த பரிந்துரைகளில் முக்கியமான ஒன்று அனைத்து நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 65ஆக நிர்ணயிப்பதுடன் உயர்நீதிமன்றங்களில் பணியாற்றும் அனுபவம் மிக்க நீதிபதிகளின் சேவையை 70 வயது வரை நீட்டிப்பது குறித்த யோசனையாகும். அனுபவமிக்க நீதிபதிகள் நீண்ட காலம் பதவியில் இருப்பதன் மூலம் புதிய நீதிபதிகளுக்கு வழிகாட்டுதல் வழங்க முடியும் என்பதே இதன் அடிப்படை நோக்கமாக கூறப்பட்டது. இலங்கை நீதித்துறையில் நீண்ட காலமாக வழக்குகள் தேங்கி கிடக்கும் நிலை தொடர்கிறது. சில வழக்குகள் விசாரணை நிறைவடைய பல ஆண்டுகள் எடுப்பதாக விமர்சனங்கள் உள்ளன. இதற்கான முக்கிய காரணங்களாக நீதிபதிகள் பற்றாக்குறை, நீதிமன்றங்களின் பணிச்சுமை, நிர்வாக தாமதங்கள் மற்றும் போதிய வளங்கள் இல்லாமை ஆகியவை சுட்டிக்காட்டப்படுகின்றன. இத்தகைய சூழலில் அனுபவமிக்க நீதிபதிகளை உடனடியாக ஓய்வு பெற செய்வதற்கு பதிலாக குறிப்பிட்ட காலம் கூடுதலாக சேவையில் வைத்திருப்பது வழக்குகளின் தேக்கத்தை குறைக்க உதவும் என்ற வாதம் முன்வைக்கப்படுகிறது. இந்த யோசனையை ஆதரிப்பவர்கள் அனுபவம் வாய்ந்த நீதிபதிகளின் அறிவும் தீர்ப்பளிப்பு திறனும் நீதித்துறைக்கு தொடர்ந்து பயனளிக்கும் என கூறுகின்றனர். மேலும் புதிய நீதிபதிகளுக்கு பயிற்சி மற்றும் வழிகாட்டுதல் வழங்குவதிலும் மூத்த நீதிபதிகள் முக்கிய பங்கு வகிக்க முடியும் என வலியுறுத்துகின்றனர். அதேவேளை புதிய நீதிபதிகளை நியமிக்கும் வரை ஏற்படும் வெற்றிடங்களை தற்காலிகமாக நிரப்புவதற்கு இந்த நடவடிக்கை உதவக்கூடும் என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. மறுபுறம் இந்த யோசனை குறித்து பல தரப்பினர் கவலைகளையும் முன்வைக்கின்றனர். ஓய்வு பெறும் வயது நீட்டிக்கப்பட்டால் இளம் நீதிபதிகள் பதவி உயர்வு பெறும் வாய்ப்புகள் தாமதமாகலாம் என்ற கருத்து ஒன்றுள்ளது. மேலும் நீதித்துறையின் சுயாதீனத்தன்மையை பாதிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை அரசியல் நோக்கத்துடன் பயன்படுத்தப்படக்கூடாது என்றும் சில சட்ட நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர். ஓய்வு பெறும் வயது மாற்றம் அனைத்து நீதிபதிகளுக்கும் சமமாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் தெளிவான சட்ட நடைமுறைகளின் அடிப்படையிலும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதும் வலியுறுத்தப்படுகிறது. இந்த விவகாரம் தற்போது அரசியல் விவாதமாகவும் மாறியுள்ளது. அரசாங்கம் இது நீதித்துறையின் செயல்திறனை மேம்படுத்தும் நிர்வாக சீர்திருத்தம் என கூறுகிறது. அதேவேளை எதிர்க்கட்சிகள் இதன் நோக்கம் மற்றும் நடைமுறைகள் குறித்து கேள்வி எழுப்பி வருகின்றன. படகில் இந்தியா நுழைய முயன்ற 2 இலங்கையர்கள் கைது. தமிழக போலீசார் தீவிர விசாரணை. கம்பஹா மாவட்டத்தை சேர்ந்த இருவர் இன்று காலை கடல் வழியாக படகில் இந்தியாவுக்குள் சட்டவிரோதமாக நுழைய முயன்றபோது தமிழக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரும் தமிழகத்தின் ராமேஸ்வரம் கடற்கரையில் கரையிறங்கி அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றபோதே போலீசாரால் மடக்கி பிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்டவர்கள் கம்பஹா மாவட்டத்தை சேர்ந்த வினேஸ்வரன் மற்றும் விஸ்வநாத் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்கள் தமிழகத்திற்குள் போதைப்பொருள் கடத்தல் நோக்கில் ஊடுருவியவர்களாக அல்லது மோசடி கும்பலுடன் தொடர்புடையவர்களா என்பது குறித்து தமிழக போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மேலும் கைது செய்யப்பட்ட இருவரும் தமிழ் மற்றும் சிங்கள மொழிகளில் சரளமாக உரையாடக்கூடியவர்கள் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பு போர்ட் சிட்டியில் நள்ளிரவு பயங்கரம். சீன நாட்டவரின் உடல் கண்டெடுப்பு. கொழும்பு போர்ட் சிட்டி வளாகத்தில் புதன்கிழமை இரவு இடம்பெற்ற கடத்தல் சம்பவத்தை தொடர்ந்து கடத்தப்பட்ட சீன நாட்டவர் ஒருவரின் உடலம் எகலியகொட கரந்தன பகுதியின் வனப்பகுதியில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் 2 சீன நாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது.
இலங்கையில் இயங்கும் சீன குழுக்களுக்கு இடையிலான மோதலே இந்த சம்பவத்துக்கு காரணம் என சந்தேகிக்கப்படுகிறது. காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணைகளின்படி புதன்கிழமை இரவு 11 மணியளவில் 3 சீன நாட்டவர்கள் வாடகைக்கு அமர்த்தப்பட்ட சிற்றுந்தில் கொழும்பு போர்ட் சிட்டிக்கு வருகை தந்துள்ளனர். அவர்கள் அங்கிருந்த தொங்கு பாலத்தில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த வேளையில் நேற்று வியாழக்கிழமை அதிகாலை 2 மணி முதல் 3 மணிக்கு இடைப்பட்ட காலத்தில் கருப்பு நிற வேனில் வந்த சுமார் 20 பேர் அடங்கிய சீன குழுவினர் அவர்களை சூழ்ந்து கொண்டனர். குறித்த மூவரையும் துப்பாக்கிகளை காட்டி அச்சுறுத்திய அந்த குழுவினர் அவர்களின் கைகால்களை கட்டி முகங்களை மூடி கொடூரமாக தாக்கியுள்ளனர். தாக்குதலுக்கு பிறகு இருவரை பலவந்தமாக கருப்பு நிற வேனிலும் ஹாவோ சோங் என அடையாளம் காணப்பட்ட 3வது நபரை வேறொரு வாகனத்திலும் கடத்தி சென்றுள்ளனர். கடத்தப்பட்ட 2 சீன நாட்டவர்களும் போர்ட் சிட்டி வளாகத்தில் உள்ள வாகன தரிப்பிட பகுதியில் வாகனத்துடனேயே கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில் கடத்தல்காரர்களால் கைவிட்டு செல்லப்பட்டனர். அவர்கள் தங்களை சுயமாக விடுவித்துக் கொண்டு தங்களது நண்பர்கள் மூலம் கொழும்பு துறைமுக காவல்துறையை அணுகி அதிகாலை 5 மணியளவில் முறைப்பாடு அளித்துள்ளனர். இதன் பின்னர் நேற்று பிற்பகல் எகலியகொட கரந்தன வனப்பகுதியில் கைகால்கள் கட்டப்பட்டு கண்கள் மூடப்பட்ட நிலையில் படுகாயங்களுடன் ஒருவரின் உடலம் மீட்கப்பட்டது. அத்துடன் இந்த உடலத்தை மறைப்பதற்காக அதன் மீது கற்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. தாக்குதலில் தப்பிய 2 சீன நாட்டவர்களும் சம்பவ இடத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு உடலத்தை பார்வையிட்டது. அது கடத்தப்பட்ட ஹாவோ சோங் என்பவரின் உடலம்தான் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளனர். உடலம் கண்டெடுக்கப்பட்ட பகுதிக்கு அருகில் ஹாவோ சோங்கை கடத்த பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் வாகனம் ஒன்றை காவல்துறையினர் மீட்டுள்ளனர். இதற்கிடையில் 2 சீன நாட்டவர்கள் கடத்திச் செல்லப்பட்டு கைவிடப்பட்ட கருப்பு நிற சிற்றுந்தை சோதனையிட்டது. குண்டுகள் நிரப்பப்பட்ட குளோக் 44 ரக அரை தானியங்கி துப்பாக்கி மற்றும் வோக்கி டோக்கி சாதனம் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. குறித்த வேன் ஹம்பாந்தோட்டையை சேர்ந்த ஒருவரது பெயரிலும் பாதிக்கப்பட்டவர்கள் பயணித்த சிற்றுந்து கொழும்பு 5 உள்ள நிறுவனம் ஒன்றின் பெயரிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது. காயமடைந்த 2 சீன நாட்டவர்களும் கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பில் இலங்கையில் உள்ள சீன தூதரகம் தீவிர கவனம் செலுத்தி வருகிறது. உண்மைகளை விரைவாக கண்டறிந்து சீன நாட்டவர்களின் பாதுகாப்பு மற்றும் சட்டப்பூர்வ உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் முறையான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு இலங்கை காவல்துறையை கேட்டுக்கொண்டுள்ளது. அத்துடன் இலங்கையில் உள்ள சீன நாட்டவர்கள் பாதுகாப்பு விழிப்புடன் இருக்குமாறும் தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. யாழ் செம்மணி புதைக்குழியில் மலை அங்கியுடன் சிறுவனின் எலும்புக்கூடு கண்டுபிடிப்பு. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் 1ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் போது மலை அங்கியை ஒத்த ஆடையுடன் காணப்பட்ட சிறுவன் ஒருவரின் எலும்புக்கூடு அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைக்குழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்களுக்கு முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. அதன் அடிப்படையில் அகழ்வு பணிகளின் 41வது நாளான நேற்று மேலும் 7 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டன. இதனுடன் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடுகளில் 9 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் நேற்று இடம்பெற்ற அகழ்வின் போது 3 எலும்புக்கூடுவியல்கள், சில ஆணிகள் மற்றும் சீமெந்து துண்டு ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுவரை செம்மணி மனித புதைக்குழியில் 1ஆம், 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டங்கள் என மொத்தம் 95 நாட்கள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதன்போது மொத்தம் 478 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவற்றில் 464 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சட்டத்தரணி VS நிரஞ்சன் 467வது எலும்புக்கூடு இதுவரை கண்டறியப்பட்டவற்றிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட அம்சங்களை கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். அவரின் கூற்றுப்படி குறித்த எலும்புக்கூடு சவப்பெட்டியின் அடையாளங்களுடன் காணப்படுவதோடு மழைக்காலத்தில் பயன்படுத்தப்படும் மலை அங்கியை ஒத்த ஆடையும் கால்பகுதியில் காலுறைகளும் இருப்பது அவதானிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அந்த உடல் சட்டரீதியாக அடக்கம் செய்யப்பட்டதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் இது தொடர்பாக நீதிமன்றம் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் இந்த கண்டுபிடிப்பு தொடர்பான விரிவான தகவல்களை இன்று நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு பின்னர் தெளிவாக வெளியிட முடியும் என்றும் சட்டத்தரணி VS நிரஞ்சன் குறிப்பிட்டார். தமிழர் பகுதியில் மனைவியுடன் சென்ற இளைஞனுக்கு நடுவீதியில் நடந்த அசம்பாவிதம். எரிந்து கருக்கிய மோட்டார் சைக்கிள். திருகோணமலை கபரணை பிரதான வீதியின் கித்துலோத்து 147ஆம் கட்டை பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற வீதி விபத்தில் ரேசிங் மோட்டார் சைக்கிள் ஒன்று தீப்பற்றி
எரிந்து முற்றிலும் சாம்பலாகியுள்ளதுடன் அதனை செலுத்தி சென்றவர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதும் பின்னர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, திருகோணமலையில் இருந்து கபரனை நோக்கி இந்திய தம்பதியினர் பயணித்த காரும் கபரணையில் இருந்து கந்தலாய் நோக்கி அதிவேகமாக வந்த உயர் ரக ரேசிங் மோட்டார் சைக்கிள் நேருக்கு நேர் மோதி இவ்விபத்து சம்பவித்துள்ளது. காரில் மோதிய வேகத்தில் மோட்டார் சைக்கிள் பல துண்டுகளாக சிதறி கனப்பொழுதில் தீப்பற்றி எரிந்து முற்றிலும் நாசமாகியுள்ளது. விபத்தில் பலத்த காயமடைந்த 27 வயதுடைய இளைஞர் உடனடியாக கந்தலாய் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் தீவிர சிகிச்சைக்காக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். லேசான காயங்களுக்கு உள்ளான அவரது மனைவிக்கு முதலுதவி சிகிச்சைகள் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர் தங்கியிருந்த விடுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். இவ்விபத்துக்கான முதன்மை காரணம் குறித்து கல்லோயா போலீசார் மேலதிக தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தொழில் திணைக்களம் விடுத்துள்ள விசேட அறிவிப்பு. தொழில் திணைக்களத்தின் கணினி கட்டமைப்பில் எதிர்வரும் 30 மற்றும் 31 ஆகிய 2 நாட்களிலும் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படவுள்ளதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக பிரதான அலுவலகம் மற்றும் அனைத்து வலய மாவட்ட மற்றும் உபத்தொழில் அலுவலகங்களில் ஊழியர் சேமலாப நிதிய தரவு கட்டமைப்பு மற்றும் டிஜிட்டல் EPF கட்டமைப்பு ஆகியவற்றுடன் தொடர்புடைய பொதுமக்கள் சேவைகள் குறித்த 2 நாட்களிலும் முன்னெடுக்கப்பட மாட்டாது என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய குறித்த 2 நாட்களிலும் கொடுப்பனவுகளை வழங்குதல் மற்றும் பதிவு செய்தல் உள்ளிட்ட பொதுமக்கள் சேவைகள் இடம்பெறாது என்பதால் அந்த நாட்களில் சேவைகளை பெற்றுக் கொள்வதற்காக முன்கூட்டியே நேரத்தை ஒதுக்கியுள்ள அனைவரும் 1 மாத காலப்பகுதிக்குள் எந்தவொரு அலுவலக நாளிலும் உரிய தொழில் அலுவலகத்திற்கு சென்று தமக்கு தேவையான சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தொழில் திணைக்களம் தமது அறிக்கையில் மேலும் குறிப்பிட்டுள்ளது. டெங்கு மரணங்கள் மேலும் உயர்வு. நாட்டில் டெங்கு நோய் காரணமாக உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 59 அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு நோய் ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அந்த பிரிவு வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையில் 80,114 பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகளவான நோயாளர்கள் மேல் மாகாணத்தின் கம்பகா மாவட்டத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கம்பகா மாவட்டத்தில் மாத்திரம் ஆண்டின் இதுவரையில் 16,950 நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். அதற்கு அடுத்ததாக கொழும்பு மாவட்டத்தில் 16,021 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இது தவிர ஏனைய மாவட்டங்களான மாத்தறையில் 5,534 பேரும், கண்டியில் 5,437 பேரும், களுத்துறையில் 5,245 பேரும், ரத்தினபுரியில் 4,482 பேரும், காலியில் 4,430 பேரும் டெங்கு நோயினால் அதிகளவில் இனங்காணப்பட்டுள்ளனர். 2026 ஆண்டில் ஜூலை மாதத்தின் முதல் 23 நாட்களில் மாத்திரம் 24,739 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு கட்டுப்பாட்டு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இது போன்ற மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள TVN லங்கா சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சிருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் உடனே உங்கள்கிட்ட வந்து சேரக்கூடியதாக இருக்கும்.